ப்ராப்ளம் நம்பர் 16 ப்ரொசீட் பண்ணுவோம். ரைட்டா, ப்ராப்ளம் நம்பர் 16 ப்ரொசீட் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிள் சம் தான் நினைக்கிறேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் எதுவும் P&L அக்கௌண்ட் போகிற மாதிரி சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட் எதுவுமே இல்லை. நீங்களும் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் கொஸ்டினில் எதுவும் இல்லைன்றது. நீங்களும் படித்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் எதுவும் இல்லைன்னு தெரியும். ஸோ பார்த்துக்கலாம். ரைட்டா, பார்த்துக்கலாம். 16th கொஸ்டின். பை நெட் ப்ராஃபிட் 90075 அதில் கொடுத்துருக்காங்க. 90075 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட். சரி, 90 லாஸ்ட் லைனில் இருக்குது. 575 ஆப்பா, 575 90,575. P&L அப்ராப்ரேஷன் ஹெட்டிங் போட்டிருக்கேன் மேலே. 90,575. ஃபஸ்ட் எடுத்துன்னு பாருங்கள், சேலரி கொடுத்துருக்காங்க. யாருக்கு? பிரேம்ன்றவனுக்கு. டு பிரேம் சேலரி 2500 into 12 30,000. ஏன்னா பர் மந்த்துன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் இன்ட்டு 12 பண்ணியிருக்கேன். அடுத்து மனோஜுக்கு எவ்வளோ கமிஷன் கொடுத்துருக்காங்க? 10,000 per annum. மனோஜ்ன்றது யார்? பார்ட்னர். அப்போனா இங்கே தான் வரும் அப்ராப்ரேஷன். மனோஜ் கமிஷன். ரைட்டா, மனோஜ் கமிஷன் எவ்வளோ வேல்யூ? 10,000. மனோஜ் கமிஷன் 10,000. மனோஜ் கமிஷன் 10,000. அடுத்து per annum சொல்லிட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக பர்சன்டேஜும் கொடுத்து அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் ட்ராயிங்ஸ் பர்சன்டேஜ் சொல்லிட்டு அவங்களே ஆன்சர் சொல்லிட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் அண்ட் ட்ராயிங்ஸ் இன்கம்ன்றனால இந்த பக்கம் வரும். ரைட்டா, இன்கம் சைடு வரும். பை இன்ட்ரெஸ்ட் அண்ட் ட்ராயிங்ஸ் பிரேமு மனோஜ். ரைட்டா, பிரேம் மனோஜ். இன்ட்ரெஸ்ட் அண்ட் ட்ராயிங்ஸோட வேல்யூ 1,250,425 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 2 இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல். இப்போ பாருங்களேன், ரொம்ப சிம்பிளாக அடிச்சு பாருங்கள் ப்ராப்ளம். ஆக்சுவலாக PM 10,000 7,500 17,500. ரைட்டா, 17,500. அந்த பக்கம் பார்த்தா 5 7 6 1. அதுக்கப்புறம் பார்த்தா வேறு எதுவும் இல்லை. ரைட்டா, டோட்டல் பண்ணி மைனஸ் பண்ண வேண்டியதான். டோட்டல் பண்ணால் இன்னும் வருதுன்னு பார்ப்போம். அதான் என்னது? 2 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். என்ன ரேஷியோவில் பிரிக்கணும்? வர ஆன்சரை ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இருக்கான்னு பாருங்கள். 3:2. அப்படின்னா 3 + 2 என்னது 5. 3/5 2/5ன்னு பிரிக்கணும். ரைட்டா, 3/5 2/5ன்னு பிரிக்கணும். யார் யாருக்கு? பிக்கும் மனோஜுக்கும். ரைட்டா, பிரேமுக்கும் மனோஜுக்கும். ஸோ டோட்டல் பண்ணலாமா? டிவைட் பண்ணிங்கன்னா டோட்டல் பண்ணால் 32,950 வருது. அதில் பேலன்சிங் ஃபிகராக என்ன வருது? 33,750. ரைட்டா, இப்போ 3:2 பிரிச்சிங்கன்னா 20,850 13,900 அப்படின்னு சொல்லிட்டு வருது. 3/5 2/5 பிரிச்சிங்கன்னா. ரைட்டா, ஸோ டோட்டல் 92,250. ரைட்டா, 92,250. இதுதான் என்னது? ப்ராப்ளம் நம்பர் 16. ரைட்டா, ப்ராப்ளம் நம்பர் 16. இது 17 போகலாம். ப்ராப்ளம் நம்பர் 17 பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க, லோன் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. இட் வாஸ் அக்ரீட் டு சார்ஜ் 8% per annum. இட் இஸ் அக்ரீட் டு அலோ சார்ஜ் 8% per annum. இந்த ப்ராப்ளம் பெண்டிங் இருக்கட்டும். 17th ப்ராப்ளமு அடுத்த இதில் லிங்க்கில் நான் அனுப்புகிறேன். ரைட்டா, 18th ப்ராப்ளம் பாருங்கள். 18th ப்ராப்ளம் பாருங்கள். த R and S are partners equally. Partnership deed provides that Rama and Seema will get a monthly salary of 15,000 each. Interest and capital will be 5%. Interest and drawings will be 10%. Drawings எவ்வளோ கொடுத்துருக்காங்க? The incurred loss of 1 lakh அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The incurred loss of 1 lakh அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. நான் ஏற்கனவே சொன்னேன் அப்ராப்ரேஷன்னா ப்ராஃபிட் இருந்தால் மட்டும் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன். ரைட்டா, அப்ராப்ரேஷன் என்னது? ப்ராஃபிட் இருந்தால் மட்டும் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன். சரி, ஓகே. இன்ட்ரெஸ்ட் அண்ட் ட்ராயிங்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா? இன்ட்ரெஸ்ட் அண்ட் ட்ராயிங்ஸ் வேறு ஏதாவது இன்கம் இருக்கான்னு பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் அண்ட் ட்ராயிங்ஸில் எவ்வளோ இன்கம் வருதுன்னு பார்ப்போம். 18th ப்ராப்ளம். ரைட்டா, இன்ட்ரெஸ்ட் அண்ட் ட்ராயிங்ஸில் 10% சொல்லிட்டாங்க. ட்ராயிங்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. ட்ராயிங்ஸ் டூரிங் தி இயர் 60,000 ஈச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 60,000 இன்ட்டு 10% டூரிங் தி இயர்னு சொல்லிட்டாங்க. 10% இன்ட்டு ஏபி என்னன்னு தெரில. எதுவும் தெரியாத பட்சத்தில் என்ன பண்ணணும்னு சொன்னேன்? 6/12 ஆவரேஜ் அசம்ஷன் சென்டர் பாயிண்ட் எடுத்துப்பாங்க. 6/12ன்னு சொல்லிட்டு அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,000 என்ன வரும்? 3,000 ஃபஸ்ட்டு பார்ட்னருக்கு. செகண்ட் பார்ட்னருக்கு என்ன வரும் அப்படின்னா 3,000. அப்படின்னா யார் யாருக்கு 3,000? ஏன்னா அவனும் அதே தான் 60,000 இன்ட்டு 6/12 தான். அப்போ ஆருக்கும் அதே தான் வரும், எஸ்ஸுக்கும் அதே தான் வரும் 6,000.
அப்போ நீங்கள் ஒரு வேளை பிஎன்எல் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்டே போட்டிங்கனாலும் லாஸ் எவ்வளோ இருக்குது 1 lakh. இப்போ அப்படின்னா 2 நெட் லாஸ்ன்னு எழுதணும் ரைட்டா. கிராஸ் லாஸ் வந்தால் இப்படி தானே எழுதுவீங்க. அதுமாரி இப்போ 2 நெட் லாஸ் என்ன அக்கௌண்ட்டில், பிஎன்எல் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்டில். நல்லா கவனிங்க, பிஎன்எல் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்டில் 2 நெட் லாஸ் எவ்வளோ இருக்குது 1 lakh. ஏன்னா லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பை இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் ரைட்டா. பை இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸு ஃபஸ்ட்டு பார்ட்னருக்கும் செகண்ட் பார்ட்னருக்கும் ஆருக்கும் எஸ்ஸுக்கும் சார்ஜ் பண்ணியிருக்கோம். ஏன் 6/12 போட்டிருக்கோன்னா பிகினிங்காக மிடிலான்னு சொல்ல, அதனால் ஆவரேஜ் அசம்ஷன்ஸ் போகணும் 6/12. இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் என்ன பண்ணேன், அந்த டேபிள் கால்குலேஷன் போய்ட்டு வந்தேன். 6000 போட்டோம் ரைட்டா. சரி, அப்போ கையில் எவ்வளோ பணம் இருக்குது, ஸ்டில் 94 லாஸ் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா, லாஸ் இருக்கும் போது சேலரியோ அல்ல இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டலோ கொடுக்க முடியாது. ஏன்னா கையில் ப்ராஃபிட் இருந்தால் மட்டும் தான் ஐஓசிலாம் கொடுக்க முடியும். ஈவன் அக்ரிமெண்ட் இருந்தாலும் ரைட்டா, உங்கள்கிட்ட சஃபிஷியன்ட் ப்ராஃபிட்ஸ் இருக்கணும் ரைட்டா. ஒரு கம்பெனி ஆஸ்பெக்டில் ரிலையன்ஸ் கம்பெனி, எனி கம்பெனி ப்ராஃபிட்ஸ் இல்லாமல் அவங்க என்ன டிக்ளேர் பண்ண முடியாது, டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண முடியாது. அதுதான் அப்ராப்ரேஷன் ஒன் ஆஃப் த ரூல் ரைட்டா. அப்ராப்ரேஷனோட ஒன் ஆஃப் த ரூல். இதுவே டிப்ரிசியேஷன் இருக்குது, பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ப்ராஃபிட் வருது லாஸ் வருது, புக் பண்ணி ஆகணும். ஆனால் அப்ராப்ரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே ப்ராஃபிட் இருந்தால் மட்டும் தான் போட முடியும். அப்படின்னா இங்கே என்ன வருது, லாஸில் போய் முடியுது. அப்படின்னா பை ஷேர் ஆஃப் லாஸ்ன்னு சொல்லி சம்மா க்ளோஸ் பண்ண வேண்டியதான். அதனால் என்ன போடக்கூடாது, பார்ட்னர்ஸ் சேலரி, பார்ட்னர்ஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் எதுவுமே போடக்கூடாது ரைட்டா. எதுவுமே போடக்கூடாது. அதனால் எல்லா ஐட்டமும் போட முடியாது, சஃபிஷியன்ட் ப்ராஃபிட் இல்லைன்றனால. இந்த 94,000 நீங்கள் என்ன பண்ணணும், ரேஷியோவில் பிரிக்கணும். என்ன ரேஷியோவில், ஈக்குவல் ரேஷியோவில் பிரிக்கணும். அப்போனா 47,000, ஏன்னா 2 பார்ட்னர் தானே, 47,000 ஸ்ப்ளிட் ஆகிடும் ரைட்டா. ஏன்னா லாஸில் இருக்கனால அதெல்லாம் கொடுக்க முடியாது. யார் யாருக்கு, ஆருக்கும் எஸ்ஸுக்கும் 1:1 பிரிக்கணும் ரைட்டா. 1:1 பிரிக்கணும். புரியும் நம்புற இந்த ப்ராப்ளம் ரைட்டா. புரியலன்னா அப்புறமா கேளுங்க, வாய்ஸ் நோட் கூட அனுப்புகிறோம் குரூப்பில், ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது 18th ப்ராப்ளம். அடுத்து 19th ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, பி அண்ட் பி ஆர் பார்ட்னர்ஸ் ஈக்குவலி, கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் இஸ் சார்ஜ் அட் 10%. இன்ட்ரெஸ்ட் அண்ட் ட்ராயிங்ஸ் இஸ் டு பி சார்ஜ் அட் 15%. நெட் ப்ராஃபிட் ஃபார் த இயர் 1,20,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிப்பேர் பிஎன்எல் அப்ராப்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இதை எரேஸ் பண்ணிடுறேன். 19th ப்ராப்ளம் போகலாம். நைன்டீன்த் ப்ராப்ளம் பாருங்கள், மார்க் பண்ணி வச்சுங்க பிஃபோர் எக்ஸாமில். 19th ப்ராப்ளம் மார்க் பண்ணி வச்சுங்க பிஃபோர் எக்ஸாமில். பை நெட் ப்ராஃபிட் பிஎன்எல் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்டில் பை நெட் ப்ராஃபிட் 1,20,000. பை நெட் ப்ராஃபிட் 1,20,000 டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பை இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். பை நெட் ப்ராஃபிட் இருக்குது, அதனால் சம்மா ப்ரொசீட் பண்ணுறேன். பை இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், பை இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். 19th ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ணிகிட்ருக்கோம் ரைட்டா. ட்ராயிங்ஸ் பார்த்தீங்கன்னா 50,000 1 lakh ரெஸ்பெக்டிவ்லி. எவ்வளோ ரேட்டு, 15%. அப்போ 50,000 இன்ட்டு 15% இன்ட்டு 6/12. ஏன்னா பிகினிங்காக மிடிலான்னு சொல்ல, அதனால் 6/12 போடுறோம். ஆவரேஜ் அசம்ஷன். திரும்ப அடுத்த பார்ட்னருக்கு 1 lakh இன்ட்டு 15% இன்ட்டு 6/12. 2 பார்ட்னருமே 6/12 கான்செப்டில் போகிறேன் ரைட்டா. அசம்ஷன் நடுவில் இருக்கிற சென்டர் வேல்யூ டேபிளில் வச்சு ப்ரொசீட் பண்ணுறேன். அப்படின்னா 50,000 இன்ட்டு எவ்வளோ இருக்குன்னா 3750 ஃபஸ்ட்டு பார்ட்னருக்கு. செகண்ட் பார்ட்னருக்கு 7,500 அந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ பர்சன்ட் கால்குலேட் பண்ணணும், 10% கால்குலேட் பண்ணணும். அப்போ 8 lakhல கால்குலேட் பண்ணால் 80,000 ரைட்டா. 8 lakhல 10% பிக்கு. அடுத்து பிக்கு கால்குலேட் பண்ணால் 1 lakhல 10% 1 lakh. ஆக்சுவலாக நம்மகிட்ட எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, அரௌண்டு 1,30,000 தான் இருக்குது. 1,80,000 வருது. நம்ம என்ன பண்ண முடியாது, அப்ராப்ரேஷனால் அதுக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் ஆகணும் ரைட்டா. ப்ராஃபிட்டை தாண்டி கொடுக்க முடியாது. அதான் பிஎன்எல் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்டோட ஒன் ஆஃப் த ரூல் ஆக்சுவலாக. ஆனால் என்ன பிரச்சனை இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இஸ் ஏ சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் ஏ சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நார்மலாக என்ன சொல்லுவாங்க, இஸ் டு பி ப்ரொவைடட் 10% இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னு சொல்லிட்டு இருந்தவங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் ஏ சார்ஜ் அப்படின்னு சொன்னதுனால
லாஸ் வந்தாலும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற ரெஸ்பெக்டில் அந்த சம்மை ப்ரொசீட் பண்ணணும். அந்த இடத்துல சார்ஜ்ன்ற வார்த்தையை அன்லைன் பண்ணிங்க. சார்ஜாக ப்ரொசீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுனால நம்ம போய் தான் ஆகணும், புக் பண்ணி தான் ஆகணும். ரைட்டாக புக் பண்ணி தான் ஆகணும். 1,80,000 அதனால் கொடுக்குறோம். அந்த சார்ஜ்ன்ற வார்த்தை இருக்கனால. அப்போ அதனால் என்ன வந்துடுதுன்னா ஷேர் ஆஃப் லாஸில் போய் முடியுது. ரைட்டாக ஷேர் ஆஃப் லாஸில் போய் முடியுது. அப்போ ஷேர் ஆஃப் லாஸில் முடியுதுன்னா இப்போ என்ன வரும் அப்படின்னா ஆன்சரு பேலன்ஸ் ஃபிகரை கண்டுபிடிக்கணும். ரைட்டாக பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு 1,80,000 மைனஸ் 1,48,750 மைனஸில் போய் முடிஞ்சிருது. ஆக்சுவலாக ரைட்டாக மைனஸில் போய் முடிஞ்சிருது. இது என்ன ரேஷியோவில் பிரிக்கணும்? ஈக்குவலாக பிரிக்கணும். ரைட்டாக ஏன்னா ஈக்குவல் பார்ட்னர் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. பிக்கும் 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 /2 1:1 பிரிக்கணும். அப்படின்னா 24,375 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 24,375 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சப்போஸ் இந்த இடத்துல சார்ஜ்ன்ற வார்த்தை இல்லை. ரைட்டாக இந்த இடத்துல சார்ஜ்ன்ற வார்த்தை இல்லை. இஸ் அலோட 10% இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம கேல்குலேட் பண்ணி பார்க்கணும். 1,20,000 வருது. ஆனால் நம்மள்ட்ட ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ இருக்குது? ஆக்சுவலாக அரௌண்ட் எவ்வளோ இருக்குது? நம்மள்ட்ட எவ்வளோ இதை ஆட் பண்ணுறேன். இந்த ஐட்டம் இது ப்ராஃபிட், திஸ் இஸ் ப்ராஃபிட் அண்ட் திஸ் இஸ் ப்ராஃபிட். ரைட்டாக இவ்வளோ தானே இருக்குது நம்மள்ட்ட. இது 3 தான் இருந்திருக்கும். ரைட்டா இது 3 தான் இருந்திருக்கும். அதை 3 டோட்டல் பண்ணி பார்த்தா 1,31,250 தான் இருக்குது. அப்போ எப்படி வந்திருக்கும்? இந்த பக்கம் 1,31,250. ஆனால் ஐஓசி கேல்குலேட் பண்ண எவ்வளோ வருது? 80,000 1,00,000 வருது. நம்மளால் கொடுக்க முடியாது, நம்மள்ட்ட கொடுக்க முடியாது அப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த 1,31,000 இது 3 ஆட் பண்ணால் இன்கம் சைடில் எவ்வளோ இருக்கும்? P&L அப்ராப்ரேஷனில் 1,31,250 தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணால் இந்த 1,31,250 தான் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டலாக பிரித்து கொடுக்கணும். யாருக்கும்? பிக்கும் பிக்கும். எப்படி பிரித்து கொடுக்குறது? இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் தானே கொடுக்கணும். ஆக்சுவலாக 1,80,000 அதுவே நம்மளால் கொடுக்க முடியல. அப்போ ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் வரைக்கும் இந்த சம் போகாது. அப்போ என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ரேஷியோவில் பிரிச்சிருப்போம். ரைட்டா என்ன ரேஷியோவில் பிரிச்சிருப்போம்? கேபிட்டல் ரேஷியோவில். அப்போ 8,00,000 8,00,000 என்னது? 8:10. ரைட்டா 8:10 அப்படின்ற ரேஷியோவில் பிரிச்சிருப்போம். கேபிட்டல் ரேஷியோவில் பிரிச்சிருப்போம். சில டீச்சர் சொல்லுவாங்க இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் ரேஷியோவில் பிரிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் ரேஷியோவில் பிரித்தாலும் கேபிட்டல் ரேஷியோவில் பிரித்தாலும் ஒன்று தான். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 lakh இன்ட்டு சப்போஸ் எக்ஸாம்பிள் 5% வச்சுப்போம். ரைட்டா 5%, 10 lakh இன்ட்டு 5%. ரைட்டா ஏதோ ஒரு எக்ஸால ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வேற ஆன்சர். ரைட்டா வேற ஆன்சர். அந்த இதுலேயும் எக்ஸ்ன்ற ஃபேக்டர் இருக்கும். இதுவும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனாக தான் இருக்கும், இதுவும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனாக தான் இருக்கும். இப்போ ஏற்கனவே இருக்கிற எக்ஸாம்பிள் எடுத்துப்பேன். இது 8 lakh, இது 10 lakh. அப்போ 8:10 இருக்குது. வந்த ஆன்சர் என்ன இருக்குது? 80,000 1 lakh இருக்குது. அப்போ 0லாம் கட் பண்ணிங்கன்னா திரும்ப அது 8:10 தான் இருக்கும். தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ண தேவை. மேடம் அது கேபிட்டல் ரேஷியோவில் தான் பிரிக்கணும், இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் ரேஷியோவில் தான் பிரிக்கணும். ஒரு மண்ணும் தேவை. கேபிட்டல் ரேஷியோவில் பிரிச்சுட்டு போங்க. ரொம்ப சிம்பிள். ஏன்னா ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். அது எக்ஸ் ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் எடுத்து வச்சிங்கன்னா தலைவலி பிடிச்ச வேலை. அதனால் ப்ராஃபிட் பத்தாமல் போகிற நேரத்தில், சஃபிஷியண்ட்டாக இல்லாத நேரத்தில் எப்படி பிரிக்கணும்? அப்போ ப்ராஃபிட்டை டோட்டல் பண்ணி பார்க்கணும். அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் டோட்டல் பண்ணி பார்க்கணும். எக்ஸிராகிராம் இருந்தால், எது எக்ஸிராகிராம் இருந்தால்? இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் எக்ஸிராகிராம் இருந்தால் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். எதோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்? இருக்கிற ப்ராஃபிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அப்படின்னா இந்த ப்ராப்ளமில் 1,31,000 ஏற்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டாங்க? இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் சார்ஜ்னு சொன்னால அதை எக்ஸிட் ஆகி நம்ம புக் பண்ணியிருக்கோம். லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த ப்ராப்ளம் இந்த மாதிரி சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் 27th 28th கிட்ட வரும் எக்ஸாமில். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அதனால தான் இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டேன். அதனால தான் அந்த கான்செப்ட்டை டிஸ்கஸ் பண்ணேன். இதோட இந்த 48,750 ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் சொன்ன விஷயம் எல்லாமே எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். இதோட இந்த வீடியோவை வைண்ட் அப் பண்ணுறேன் இன்றைக்கான செஷனை. தேங்க்யூ.